அப்பாடா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு. ஏன் அருவி, அவ்ளோ டயர்ட் ஆயிட்டியா? பின்ன என்ன நீ, திருவிழாக்கு போனா ஜாலியா இருக்கும், என்ஜாய் பண்ணணும்னு போனேன். ஆனா அங்க போனா ஒரே பிரச்சனை. அங்க போனதும் சிலைய நம்ம குடும்பம் தான் எடுத்ததுன்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஆமா, இந்த 2-3 நாள் நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்தா ஏதோ ஒரு கனவு மாதிரி இருக்கு. 12 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற திருவிழா எங்க நம்மளால தடப்பட்டு போயிருமோன்னு பயந்து போயிட்டேன். ஆனா அண்ணாமலை தைரியமாவும் நம்பிக்கையாவும் சிலைய கண்டுபிடிச்சு சொன்ன மாதிரியே திருவிழாவை நடத்தி காட்டிட்டா. அண்ணாமலை மட்டும் இல்லைன்னா இந்நேரம் நம்ம குடும்பத்து மேல பெரிய பழி வந்து விழுந்திருக்கும். சரியா சொன்னாலீலா, அந்த கோதண்டம் நம்ம குடும்பத்து மேல பழி போடும்போது அவன் சொன்னதை ஊர் மக்களும் நம்பி நாம தான் சிலை எடுத்தோம்னு நம்மள லாக் பண்ணும்போது எனக்கெல்லாம் என்ன பண்றதுனே புரியல. ஆனா அண்ணாமலை அந்த நேரத்துல கூட தெளிவா யோசிச்சு சிலைய நான் கண்டுபிடிச்சு தரேன்னு சொன்னது, சொன்ன மாதிரியே கண்டுபிடிச்சது எல்லாமே ஒரு மேஜிக் மாதிரி இருக்கு. எனக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சு. ஆனா சித்தி கொஞ்சம் கூட பதட்டப்படாம திருடனுங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு சிலைய சூப்பரா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா சித்தி எல்லாம் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல, சிபிசிஐடியில இருக்க வேண்டிய ஆளு. வெண்ணிலா உன் தங்கச்சி தானே, உன்னை விட சின்ன பொண்ணு. அவ எல்லா விஷயத்திலும் எப்படி பொறுப்பா நடந்துக்கிறா. அவளை பார்த்து கூட நீ திருந்த மாட்டியா? இன்னொரு தடவை இப்படி குடும்பத்துக்கு கெட்ட பேர் வர மாதிரி நடந்துகிட்ட. சாரி அத்தை, இனிமே இந்த மாதிரி நடக்காது. அண்ணாமலை, வான்மதி கிட்ட நீ ஏதாவது பேசணுமா? இல்லக்கா, அதான் நீங்களே எல்லாம் பேசிட்டீங்களே. வான்மதி, உள்ள போ. வெண்ணிலா வெண்ணிலா வெண்ணிலா, எல்லாத்துக்கும் காரணம் அவதான். இன்னைக்கு அவளை தூக்கி வச்சு பேசுற அதே குடும்பம் அவளை வீட்டை விட்டே விரட்டுற நேரம் வரும். நான் செய்ய வைப்பேன். அவளை எப்படியாவது அசிங்கப்படுத்தணும்னு நான் பண்ண எல்லா பிளானும் நாசமா போயிடுச்சு. எல்லார்கிட்டயும் நல்லா மாட்டிக்கிட்டேன். நல்ல வேலை அண்ணாமலை எதுவும் சொல்லல. சொல்லுமா. கோவில்ல நான் பண்ணது தப்புதான். இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. இதுக்கெல்லாம் எதுக்குமா மன்னிப்பு கேட்குற? உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாதா? நீ ரொம்ப நல்லவ. எங்க கூட சேர்ந்த கோவில நீயும் சாட்டையால் அடி வாங்கினது, விஷம்னு தெரிஞ்சும் நீ அதை குடிச்சது, இதெல்லாம் நீ இந்த வீட்டோட மருமக நிரூபிச்சிட்டமா. ஏதோ தெரியாதனமா ஒரு தப்பு நடந்து போச்சு, இதுக்கு போய் வருத்தப்பட்டுக்கிட்டு ரிலாக்ஸ்டாரு. வருண், சாரி வருண், நான் பண்ணது தப்பு. இனிமே இந்த மாதிரிலாம் நடக்காது. ஐயோ அண்ணி, நீங்க தப்ப உணர்ந்தாலே போதும், சாரி எல்லாம் எதுக்கு? அண்ணனுக்காக, அவருடைய மரியாதைக்காகவாது நீங்க கொஞ்சம் பக்குவமா நடந்துக்கணும். நான் வரேன் அண்ணி. கௌதம், சாரி கௌதம். நான் நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க அந்த குடும்பத்து மருமக, அதை மட்டும் புரிஞ்சு நடந்துக்கங்க போதும். மற்றபடி சாரி எல்லாம் வேண்டாம். என்னங்க, காஃபி இந்தாங்க. அத்தை, மாமா, என்ன மன்னிச்சிடுங்க. என்ன இருந்தாலும் நான் கோவில்ல அப்படி பண்ணிருக்க கூடாது. ஒழுங்கா விரதம் இருந்து நம்ம குடும்ப மரியாதையை காப்பாற்ற வேண்டிய நானே அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. பரவாயில்லம்மா, நீ மாடனா வளர்ந்த பொண்ணு, அதனாலதான் விரதத்தை பத்தி தெரியாம அப்படி பண்ணிட்ட. சரி விடு, இனிமே அப்படி பண்ணாத. நீ இந்த வீட்டோட மூத்த மருமக. இந்த குடும்பத்தோட பாரம்பரியத்தையும் மரியாதையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உனக்கு அதிகமாவே இருக்கு. இனிமேலாவது அத புரிஞ்சு நடந்துக்க. சரிங்க அத்தை. நான் அவ்வளவு சொல்லியும் கேட்காம 2 பேரும் எங்க போயிட்டு இருக்காங்க? இத மட்டும் அக்கா பார்த்தா என்ன ஆகுறது? ஐயோ, மாமா ஏன் இப்படி எல்லாம் பண்றாரு? அண்ணாமலை, அது
உங்க மாமா கார் தானே? ஆ. அவர் தானே உட்கார்ந்துருக்காரு. இல்லக்கா, மாமா ஆபீஸ்ல தானே இருப்பாரு. அது வேற யாரோ. இல்ல அண்ணாமலை, அது உங்க மாமா கார் தான். அவர் தான் உட்கார்ந்துருக்காருமா, நல்லா பாரு. ஆமா அத்தை, மாமா மாதிரி தான் தெரியுது. இல்ல ம். அவர் பக்கத்துல யாரோ பொண்ணு உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கு. இல்லக்கா, மாமா கார்ல பொண்ணா? அது வேற யாராவதா இருக்கும். மாமா காலையிலேயே ஆபீஸ் போயிட்டாரே. இல்ல அண்ணாமலை, அது அவரே தான். டிரைவர், வண்டி போகுது, அந்த வண்டியை ஃபாலோ பண்ணு. ஐயோ வேண்டாம்க்கா, நாம கடைக்கு போலாம். இல்ல அண்ணாமலை, அது அவரு தான். இப்ப நான் கன்ஃபார்ம் பண்றேன் பாரு. என்னாச்சு லட்சுமி? ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க? அண்ணாமலை உங்க மேலேயும் என் மேலேயும் பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவங்க பேச்ச மீறி நான் உங்க கூட வந்துட்டு இருக்கேன். அவங்க நம்மளை பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்றது? அதான் எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு. அண்ணாமலை எதுவும் சொல்ல மாட்டா லட்சுமி. நம்ம என்ன ஜாலியா ஊர் சுத்தவ போயிட்டு இருக்கோம், ஹாஸ்பிட்டலுக்கு தானே போயிட்டு இருக்கோம். அத அண்ணாமலை சொன்னா புரிஞ்சுப்பா. அக்கா சொன்னா கேளுங்க, இதெல்லாம் வேண்டாம். மாமா ஏதாவது ஆபீஸ் வழியா போக போறாருக்கா. அவரை எதுக்கு நாம ஃபாலோ பண்ணி போகணும்? அப்படின்னா அவர் என்கிட்ட உண்மையை சொல்லிருக்கலாம்ல. ஆபீஸ்ல இருக்கேன்னு என்கிட்ட எதுக்காக போய் சொல்லணும்? இருந்தாலும் ஒரு வார்த்தை அண்ணாமலை கிட்ட சொல்லிடலாம். லட்சுமி, முதல்ல நம்ம டாக்டரை போய் பார்ப்போம். ஏதாவது விஷயம் இருந்தா நம்ம அண்ணாமலை கிட்ட சொல்லலாம். எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. ஏன்? எதுக்கு? லீலாவதிக்கு நான் யாருன்னு தெரியாமலேயே என்கிட்ட நல்ல ஃப்ரெண்டா பழகுறாங்க. நாளைக்கு நம்ம கடந்த கால காதலை பத்தி தெரிஞ்சா என்ன ஆகுமோ? அதை பத்திலாம் இப்ப ஏன் யோசிக்கிற? முதல்ல உன் ஹெல்த்தை பாரு. நாம 2 பேரும் கோயிலுக்கு போய் தான் ஆகணுமா? லட்சுமி, நாம இன்னைக்கு புதுசா ஒரு டாக்டரை பார்க்க போறோம். அவரு கொடுக்கிற ட்ரீட்மெண்ட்ல சீக்கிரம் உனக்கு உடம்பு குணமாகணும். அதுக்காக தான் கோயில சாமி கும்பிட்டுட்டு வேண்டிட்டு போலான்னு சொல்றேன். இத பாரு லட்சுமி, நான் உன்னை இந்த நிலைமையில பார்த்துருக்க கூடாது. உனக்கு ஹெல்த்ல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சதும் நான் எவ்வளவு துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? இனி உன்னை அப்படிலாம் விட முடியாது. என்ன செலவானாலும் சரி, நான் உன்னை காப்பாத்துவேன். டாக்டரை பார்க்கறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு போலாம். எல்லாம் நல்லபடியா நடக்கும். வா போலாம். பாரு, அவர் கார் தான். அக்கா அக்கா, இங்கெல்லாம் எதுக்கு? வந்த வேலையை விட்டுட்டு இப்படி இதெல்லாம் தேவையா? வாங்க வாங்க. இல்ல, அது என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும்.